ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம டெரஸ் கார்டனில் ஒரு பீர்க்கங்காய் மாதிரி பாருங்கள். இந்த சுண்டைக்காய் செடி மேலே வந்து அழகாக இங்கே வந்து காய்ச்சி தொங்கிட்டுருக்கு. இது ஒரு சுண்டைக்காய் செடி போட்டிருக்கோம். ஒரு சுண்டைக்காய் செடி போதும் நம்ம வீட்டுக்கு. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு 200 கிராம் அளவுக்கு பறித்து அழகாக காரக்குழம்போ அல்லது ஈவன் பருப்பு குழம்புல கூட போடலாம். சூப்பராக இருக்கும். சளிக்கெல்லாம் பெஸ்ட்டு மெடிசன் இது. அது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பருப்பு கீரை பார்த்திங்களா, அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு நாளைக்கு நமக்கு பருப்பு கீரை குழம்புக்கு கூட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே ஒரு ஆனியன் செடிலாம் போட்டு விட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இது கூடையே வந்து தண்டுக்கீரையும் வளர்ந்துருக்கு பாருங்கள், அருமையாக. இது மிக்சடு கிராப்பு, அப்படி இது பார்டர் கிராப் அந்த பாலிசி அடாப்ட் பண்ணி நாங்கள் போடுவோம். இந்த தொட்டிலே ஒரு பார்டர் கிராப் பிளானு, அப்புறம் மிக்ஸ்டு கிராப் பிளானு, அப்புறம் மல்டி டயர் பிளானு. அந்த மாதிரி மல்டி டயர்னு அது மேலே உயரமாக ஒன்று இருக்கும், அப்புறம் நடுவில் ஹைட் ஒன்று இருக்கும், அப்புறம் குட்டையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு எடுத்துட வேண்டியதான். அப்போ தான் களைச்செடி வளராக இருக்கும். நமக்கு தேவையான செடிகள் மட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த பூ பறித்து நம்ம பூஜைக்கு சாமிக்கு வைக்கணுன்னா வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க. ஓகேவா? அங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், சூப்பராக பாருங்கள், சுரக்காய் பூ பூத்துருக்கு பாருங்கள். சுரக்காய் செடி அது இன்னும் கொஞ்சம் நாளில் காய்க்க ஆரம்பிக்கும். அதேமாரி பக்கத்துலேயே வந்து ஒரு புடலை செடியும் போட்டிருக்கோம். இது பீர்க்கங்காய் மட்டும் இல்லைங்க, பீர்க்கங்காய், புடலை, சுரக்காய் எல்லா செடியும் இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சிஸ்டத்தை பாருங்கள். நம்ம கீழே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா கீரை போட்டிருக்கோம். அது நல்லா செழிப்பாக பாருங்கள். ஒவ்வொன்றும் எப்படி இலெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அந்த பாலாக்கலாம் அதுக்கு கீழே அதை விட கொஞ்சம் மேலே வந்து இருக்கிற இது மேலே என்ன பண்ணிட்டோம், அது செடியை போட்டு மேலே பந்தல் ஏற்றி விட்டோம். அப்போ ஒரே இடத்துல 2 செடி 3 செடி வளருது. மல்டி டயர் சிஸ்டம் தான், மல்டி டயர் கிராப்னு சொல்லுவோம். வெவ்வேறு ஹைட்டில் இருக்கிற பிளான்ட்டையும் ஒன்றா வளர்த்து அதை வெவ்வேறு இடத்துல வந்து அதை காய்ச்சி வைக்கிறது தான். பாருங்கள், இந்த எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கொடி செடிலாம் பாருங்கள். இந்த பாலாக்கெலாம் இந்தமாரி பாருங்கள் எவ்வளோ சும்மா பிரம்மாண்டமாக வாழை இலை மாரி வளர்ந்துருக்கு. எந்த உரமும் கிடையாதுங்க. அழகாக நம்ம வயல்லேருந்து வர்ற மாட்டுச்சாணமும் ஆட்டுனுடைய எருவும் தான். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இல்லை? இது கடுகு ஒன்று போட்டு வச்சுருக்கோங்க. கடுகு யூஸ்வலாக நம்ம போட்டு வைப்போம். ஏன்னா எல்லோ கலர் ஃப்ளவரிங்ஸ் தான் வந்து இன்செக்ட்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணும். அது வந்தாக்கா நம்ம கார்டனில் நிறையா பாலினேஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ தட் நிறையா காயெலாம் காய்க்கும். எப்படி அழகாக போட்ட உடனே வந்துடும் பாருங்கள். இதெல்லாம் மஞ்சள் கலராக எவ்வளோ அழகாக ஃப்ளவரிங் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கடுகு பிளான்ட் இங்கே பாருங்கள். இதுதான் தண்டுக்கீரை, உங்களுக்கு தெரியும். அது அரைக்கீரை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக ஒரு தக்காளி செடி வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சுரக்காய் செடி. இப்போ பாருங்கள் கீழே கிடக்குது. இது ஆக்சுவலாக மேலே தூக்கி கட்டி விடணும். இப்போ நமக்கு ஆஃபீஸ் போகிற டைமு, அதனால் இப்போ இந்த டைம் இல்லை. பட் இருந்தால் கூட நம்ம ஈவினிங் வந்து அழகாக பொறுமையாக ஒரு 7 o'clock மேலே வந்து அழகாக இதை தூக்கி மேலே கட்டி விடணும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு பீர்க்கங்காய் பாருங்கள். வேரியஸ் ஸ்டேஜில் பீர்க்கங்காய் இருக்கும். இதை இன்றைக்கி பறித்து தான் ஆகணும், விட்டுட்டால் முத்திரும். அப்புறம் பிஞ்சியாக இருக்கிறத நாளைக்கு மறுநாள் பறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் காராமணி ஃப்ரெண்ட்ஸ், பந்தலில் தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக நம்ம கீழே தான் பார்ப்போம், ஆனால் இப்போ பந்தலில் தொங்க வச்சு அந்த அழகு பார்த்துக்கிட்டு உட்காந்து. இங்கே பாருங்கள் தண்டுக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை கீரை சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அழகாக மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துட்டு இந்த தண்டை வந்து நல்லா ஒரு காரக்குழம்புலையோ சாம்பாரில் கூட போடலாம். அது போட்டிங்கன்னா அவ்வளோ அது ஒரு வெஜிடபிள்ஸ் மாரி சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பீர்க்கங்காயை அழகாக இருக்கா, சூப்பராக இருக்குது பாருங்கள். அதேமாரி பாவக்காய் நிறைய போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு பாவக்காயை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் தக்காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். சூப்பராக எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, இது பார்க்கவே ஆசையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது செரி டொமேட்டோ சின்னதாக இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக. இது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பஞ்சாக காய்க்கும் அது ரொம்ப, ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. பட் பஞ்சஸாக இருப்பானு ஒன்றா இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த தக்காளியை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ காய்ச்சியாலாம் செடி வந்து அதனுடைய வெயிட்டு தாங்கலை, அவ்வளோ காய் காய்ச்சி வச்சுருக்கு. அதனால் கீழே படுத்துட்ருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பாவக்காய் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ
பாவக்காயை வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கிறோமோ இந்த சுகருக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட்டு ரிசர்ச்சு அது ஃபைண்டிங்ஸு அதெல்லாம் நமக்கு என்னென்னு தெரியல. பட் நம்ம மூதாதையர்கள் வந்து பாவக்காய் சாப்பிட்றது நல்லது, அது ஓரளவு நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் எனிவே இது கவுண்டர் ஆக்ஷன் தானே. பாவக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் சுகர் கம்மியாக தானே ஆக முடியும். சுகரை சாப்பிட்டா சுகர் கூடும்போது, பாவக்காய் சாப்பிட்டா கசப்புத்தன்மை கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குறைய தான் செய்யும். அதனால் பாவக்காய் போட்டு எடுத்துருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இல்லை? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நமக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு. நமக்கெல்லாம் அங்கே பாருங்கள் பாவக்காய் பழம் பாருங்கள். அது பழத்தை வந்து போய் எலியும் அணிலும் சாப்பிட்டு வச்சுருக்கு. இந்த விதை பூரா இங்கே தான் கீழே தான் விழுந்திருக்கும். இதிலே ஆட்டோமேட்டிக்காக 4 செடி முளைஞ்சிரும் பாருங்கள். இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து காமிக்கிறோம் உங்களுக்கு. புரியுதுங்களா? சூப்பராக இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் சின்னதாக ஒரு நம்ம மெனக்கடை தான் செய்யணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் மின்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி சும்மா அப்படியே எவ்வளோ பாருங்கள், அப்படியே டெண்டராக பியூட்டிஃபுல்லாக அழகாக பார்க்கவே எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை, செம்மையாக இருக்குது. அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை. நீங்கள் இந்தமாரி பொன்னாங்கண்ணி ஃப்ரெஷ் கீரை எங்கேயுமே பார்க்க முடியாது. வயலில் கூட அவங்க அந்தளவுக்கு சரியாக பிரித்து தர மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பாருங்கள், அப்படியே கொழுந்து கீரையாக இருக்குது பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க கண்களுக்கு. இதை சாப்பிட்டா 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல கண் பார்வை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இல்லை? அதே போல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரைக்கீரையை செமையா இல்லை? இது நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு 3 பேர் இருக்கிறோம், 4 பேர் இருக்கோம்னாக்கா ஒரு நாளைக்கு செம்மையாக இது போதும். இது சாப்பிட்டாக்க நல்லா ஞாபக சக்தி இருக்கும், அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. பட் இது சாப்பிட வேண்டியதான் ஒவ்வொரு பீரியடில் எல்லோரும் சொல்லணும் விஷயம் தானே. இங்கே பாருங்கள் தக்காளி பாருங்கள், பக்கத்துலேயே பாருங்கள் பசலைக்கீரை, செமையா இல்லை? இங்கே பாருங்கள், இது பேர் மூக்கரட்டைக்கீரைன்னு பேர். இது வந்து ஆக்சுவலாக அதுவாக வளரும். நம்ம ஒன்றும் இதுக்கான மெனக்கிட தேவையில்லை. இந்த மூக்கரட்டைக்கீரையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்க கிட்னிலேருந்து கல்லுலாம் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே அது ஒரு சாப்பாடு தானே, சாப்பிட்டு பார்த்துருவோம் என்ன இருக்குது. அதேமாரி இங்கே பாருங்கள் பிரண்டை பாருங்கள், டெண்டராக அழகாக வருது. பிரண்டை உங்களுக்கு தெரியும் எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ தட் பிரண்டையும் அதுவாக முளைஞ்சி வருது. பட் நம்ம ஒரு தடவை போட்டோம்னா அது அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி தண்டுக்கீரையை வச்சு காய வச்சுருக்கோம். இதுலேருந்தே விதை எடுத்து திருப்பி நாங்கள் ரீயூஸ் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடி ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு, காய்ச்சி முடிஞ்சிருச்சு. பட் இருந்தால் கூட இதை என்ன பண்ணுவோம், கீழே கட் பண்ணி விட்டுட்டாக்க திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தொழுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்க்கும். நாங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து ஈவினிங் வந்து இதை வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ் துளிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்க்கும். இதுனா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் பிளான்ட் மாரி தான் கத்திரிக்காய்லாம் காய்க்கும். அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெத்தலை கொடிக்கால் போட்டிருக்கோம். வெத்தலை வீட்டில் வந்து அப்பப்போ கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருந்துச்சு, சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு இருந்தோன்னா 2 வெத்தலை எடுத்து அப்படியே தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை குடித்தாலே போதும். இல்லைனா அப்படியே மென்று சாப்பிட்ற வேண்டியதான், சூப்பராக இருக்கும். அப்படியே அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா? ஓகே, குட். நீங்களும் இதுமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எந்த பூச்சி மருந்து அடிக்காமல் காய்கறியும் நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால் நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டோம்னாக்கா நல்லா ஹாப்பியாக சாப்பிட்லாம். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்னன்னாக்கா நம்ம ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டியாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம வந்து இப்போ இருந்தே காப்பாற்றுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் மிளகாய் செடி அப்படியே அழகாக பழுத்து பூவும் இருக்குது, காயும் இருக்குது, பழமும் இருக்குது பாருங்கள். சூப்பராக இல்லை? ஸோ நல்லா ஆர்கானிக்காகவும் ஒரு பூச்சி மருந்து இல்லாமல் நல்ல ஒரு காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளோதான். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தூரமாக ஒரு முருங்கை மரம் இருக்குது. அந்த மரம் வந்து மெனக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து மொட்டை மாடிக்கு வந்து காய்ச்சிட்ருக்கு பாருங்கள். நம்மளை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு. அதனால் வீட்டிலே வந்து என்னை தயவுசெய்து நீங்கள் பத்திரமா பார்த்து பறித்து சாப்பிடுங்கன்ற மாரி நம்ம வீட்டுக்கே வந்து காமிச்சிருக்கு பாருங்கள். எத்தனை காய்ச்சிருக்கு பாருங்கள், அதுவும் கொத்தா மெனக்கிட்டு வருது. அங்கே பாருங்கள், அங்கே கூட ஒரு 3 இருக்குது பாருங்கள். புரியுதா? தெரியுதா? அங்கே பாருங்கள், இது பெருசாக இருக்குது. இதை இன்றைக்கி நம்ம பறிச்சிடலாம், ஓகேவா? அப்புறம் இது பாருங்கள், நிறைய பிஞ்சு அங்கே கூட இருக்குது பாருங்கள் நிறையா. இல்லை இது அங்கே பாருங்கள், அங்கே பிஞ்சு இருக்குது பாருங்கள்.
சூப்பராக இருக்குது. வீட்டுக்கே மெனக்கிட்டு வந்து காய்க்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். மொட்டை மாடிக்கு வந்து இது பாருங்கள், இது நாவல் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உயரமாக 2-3 முருங்கைக்காய் இருக்குது பாருங்கள். என்ன அதெல்லாம் பறிக்கணும், இன்றைக்கி தான் ஈவினிங் வந்து பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது நாவல் மரம். நம்ம வீட்டுக்கிட்டே வந்து சூப்பராக காய்க்கும். இந்த சீசன் வரும் பாருங்கள், இந்த விநாயகர் சதுர்த்தி வரும்போது இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து காய்க்கும். அப்படியே இங்கேருந்தே பறித்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இது கீழே காய்க்குமா, அந்த தண்ணி வண்டிலாம் வந்து எல்லா காயெல்லாம் உடச்சி போட்டு போயிடும். நாங்கள் ஒருத்தமாக இருக்கோம், என்னடா இது எல்லா காயும் உடச்சி போடுறீங்க அப்படின்னு. சரி உடைக்காத மாதிரி கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாங்க மாதிரி வந்துருச்சிங்க பாருங்கள். எத்தனை காய் வந்திருக்கு பாருங்கள், அழகாக இல்லை? அது கூட நம்ம சொல்கிறத கேட்டுக்குதோன்னு தோணுது. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.